வணக்கம், எனது பெயர் ரமேஷ். நான் இணையதளம் மூலயமாக நாடி அஸ்ட்ரோ சர்வீஸ் என்ற இணையதளத்தில் சிவசக்தி என்ற நாடி ஜோதிடரை அணுகி என்னுடைய பொதுநல பலன்களை ஓலைச்சுவடை எடுத்து சிவசக்தி மூலயமாக முழுமையாக தெரிந்து கொண்டேன். அந்த தெரிந்து கொண்ட பிறகு அதில் உள்ள பரிகாரத்தை என்னை முழுமையாக செய்ய சொல்லியிருந்தாங்க. அந்த பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு முழு மனது திருப்தி அடைந்தது. எனக்கு ஐயாவும் நானும் ஒரு 3 வருஷமாக பழக்கமாக இருக்கோம். இந்த 3 வருஷத்தில் எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஐயா நான் இணையதளத்திலேயோ அல்லது தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு பிரச்சனையை நான் சொல்லுவேன். ஐயா அதற்கு ஓலை எடுத்து துல்லியமாக ஆலோசனை சொல்லுவாங்க. அதை நான் கடைப்பிடித்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2017 இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் சைடு கொஞ்சம் வறட்சியாக இருந்தது. நான் ஐயாவை அணுகி, ஐயா இந்த மாதிரி ஊர் சைடில் வறட்சியாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐயாவிட்ட ஒரு ஆலோசனை கேட்டேன். ஐயா என்ன சொன்னாங்க, ஒரு பிரசனம் ஒன்று படிப்போம், பிரசனம் என்ன வருதுன்னு பார்த்து கேட்பேன்னு சொல்லி சொன்னாங்க. பிரசனத்தில் என்ன வந்துச்சுன்னா, வர்ணகுண்டக யாகம் வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனால் ஐயாவும் நானும் சேர்ந்து பொதுநலன் கருதி, மக்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பொதுநலன் கருதி முழு நம்பிக்கையோடு யாகம் பண்ணோம். அந்த யாகம் பண்ணதுனால வெளி மாநிலத்திலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்துச்சு. இது 3 மாதத்துக்கு முன்னாடியே ஐயா சொல்லிட்டாங்க. தன்னிவனும் நிலை முழும் பூசை வெற்று தருணங்கள் மகந்தனுக்கு யோகமாக, அதாவது தாங்கள் முழு நிலவு என்று சொல்லக்கூடிய பௌர்ணமியில் செய்யப்பெற்ற அந்த யாகத்தினுடைய பிரதிபலன். அந்த பிரதிபலன் என்பது இந்த ஜாதகர் உங்களுடைய எந்த நாட்டில், அந்த நாடு மட்டுமல்லாமல் நீங்கள் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய நாடுக்கும் பிரதிபலன் உண்டு. ருகாமை நாடு பிரதிபலன் உண்டு. அந்த பிரதிபலன் என்பது வீணை சார்ந்த திங்கள், அதாவது வரக்கூடிய ஆணி மாதத்துக்கு பிறகு கிடைக்கும். அதற்கு முன்பாக சீரான பிரதிபலன் உண்டு. சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, அதற்கு முன் சீரான பிரதிபலன் உண்டு. ஆனால் ஆடி மாதத்து பிறகு நல்லதொரு பிரதிபலன் தொடர்ச்சியாக உண்டு. அந்த பிரதிபலன் என்பது இயற்கையில் சார்ந்து மட்டுமல்ல, சார்ந்ததொரு பிறைதேயும் சார்ந்திருக்கு. அதாவது அண்டை மாநிலத்தினுடைய இயற்கை வழியால் பெறப்பெற்ற நீர்வளங்களும் கிடைக்கும். அதனால விவசாயங்கள், பொருளாதாரங்கள், 4 கால் மிருக உயிரினங்கள் அதர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள், மனிதர் அல்லாத மற்ற உயிரினங்களுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் ஒரு வளமை என்பது பெறும். அதன் வழியால் தனக்கு புண்ணியம் மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியும் குழந்தை யோகத்தும் சிறப்பாக இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் திட்டம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த மீத்தேன் திட்டத்தின் மூலயமாக சில கெடுதல் வரும்னு சில ஆய்வுகள் சொல்கிறாங்க. இதை பொதுநலன் கருதி நானும் ஐயாவும் எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு யாகம் நடத்தலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம்.